கவிஞர் வி. கந்தவனம் அவர்களின் அது வேறு விதமான காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இருந்து பகைவனுக்கு அருள்வாய் சிறுகதையுடன் நான் ஷயந்தி சஞ்சயன். போவதா விடுவதா, இதுதான் கேள்வி. இது பரீட்சை கேள்வி இல்லை, வாழ்க்கை பிரச்சனைகளுடன் தொடர்பான கேள்வி. வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் எதிர்நோக்கி வெற்றி பெற்றவன் குமார். ஆனாலும் இந்த கேள்வி கடந்த 2 கிழமைகளாக அவன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறது. மனக்குழப்பத்தை மாற்றுவதில் மனைவி சூசன் மிகுந்த கெட்டிக்காரி என்பது அவனுக்கு நல்லாகவே தெரியும். விடயத்தை சொன்னான். இந்த விடயத்தில் உங்கள் முடிவுதான் முக்கியமானது. யோசித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். உங்கள் விருப்பமே எனது விருப்பமும் என்றாள் அவள். கணவன் விருப்பு வெறுப்புகளை அனுசரித்து நடப்பவள் சூசன். அதுபோலவே குமாரும் மனைவியின் அபிலாஷைகளை பெரிதும் மதிப்பவன். இவ்வித பரஸ்பர புரிந்துணர்வும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுமே அவர்களின் காதல் வாழ்வின் மந்திர கீதங்கள் என்பதை பலர் அறியார். அறியாதவர்கள் அவர்களின் அப்பழிக்கில்லா காதலை ஆரம்ப காலத்தில் பகடி பண்ணியது கூட உண்டு. உந்த காதல் எத்தனை நாளைக்கு? குமாரை நட்டாற்றில் விட்டுவிட்டு அவள் வேறு ஒருத்தனோடு கூடியிருக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. வெள்ளைக்காரியல் நாகரிகமே வேறு. அவர்கள் பல ஆடவருடன் டேட்டிங் செய்கிறவர்கள். எத்தனை தமிழ் பெண்கள் இருக்க உவன் ஏன் வெள்ளைக்காரிக்கு பின்னாலே நித்திரிகிறான்? வெள்ளையை முடித்தால் கனடாவில் தனது அந்தஸ்து கூடுமென்று நினைக்கிறானோ என்னவோ? இவ்வித பரிகாசங்களுக்கெல்லாம் எந்த உள்ளம் காரணமாக இருந்ததோ அந்த உள்ளம் கடிதம் அனுப்பியிருக்கிறது வரச் சொல்லி. போவதா விடுவதா? விடை காண முற்படும் போதெல்லாம் பழைய நினைவுகள் குமாரின் மனதில் படல் கட்டி தடை செய்தன. பரிகாசங்கள், திட்டமிட்ட சதிகள் என்பவற்றின் மத்தியில் குமார் சூசன் காதல் தொடர்ந்து வளரவே செய்தது. குமாரின் உள்ளத்தில் காதல் சுடரை ஏற்றியவளே சூசன்தான். ஒரே கம்பெனியில் நிதிப்பிரிவின் இருவரும் கணக்கு எளிதர்கள். அவன் ஒரு சக தொழிலாளி என்னும் உணர்வுடனே அவளுடன் பழகி வந்தான். ஆனால் அவனின் அறிவு திறனும் எடுப்பான தோற்றமும் சூசனின் உள்ளத்தில் துடிப்பை ஏற்படுத்தின. ஒருமுறை அவனின் பிறந்த திகதியை எப்படியோ அறிந்து கொண்டு பூக்கள் கொடுத்து சூசன் வாழ்த்தினாள். அன்றைக்கு பிடித்தது அவனுக்கும் அந்த வருத்தம். அவளையே சதா நினைக்கின்ற வருத்தம். அந்த வருத்தத்தை ஒரு நாள் அவளுக்கு தெரிவித்த போது அதற்கு மருந்து கொடுப்பது போல அவளும், நான் உன்னை உண்மையாகவே காதலிக்கிறேன் குமார் என்றாள். அவர்களின் உண்மை காதலை மாசுபடுத்த பெய்தன பழிப்புரை தூறல்கள். எல்லாமே குமார் பக்கத்து சொந்தங்களின் நளினங்கள் தான். அவற்றுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர் வேறு யாருமல்ல, அவனது தமக்கை கண்மணியும் கணவன் ஆனந்தனும் தான். அவர்கள் குமாரின் காதலை முற்றாக எதிர்த்தனர். முளையிலே கிள்ளிவிட முனைந்தனர். மதம் மாறப் போகிறாயா? பண்பாட்டை அடைவு வைக்கப் போகிறாயா? மொழியை மறக்கப் போகிறாயா? உறவை முறிக்கப் போகிறாயா? குடும்பத்தையே குலைக்கப் போகிறாயா? இப்படி கேள்விக்கு மேல் கேள்விகள். இல்லை இல்லை என்று கூறி தகுந்த விளக்கங்களை கொடுத்தாலும் அவற்றை அவர்கள் கேட்பதாகவும் இல்லை. வஞ்சம் செய்பவர்களுக்கு கேள்வி கேட்க எந்த அளவுக்கு துணிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு பதிலை கேட்க பொறுமை இருப்பதில்லை. மொட்டை கடிதங்கள் கூட சூசனுக்கு அனுப்பப்பட்டன. குமார் வேறு ஒரு பெண்ணை காதலிக்கிறான் என்று. நல்ல காலம், சூசன் உறுதியாகவே இருந்துவிட்டாள். உண்மை காதலின் உயர்வை அறியாதவர் அதனை கொன்றொழித்த கதைகள் ஏராளம். அவற்றுள் பல வாழும் இலக்கியங்களாகவும் விளங்குகின்றன. அம்பிகாவதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், துன்பியட் காதல்கள் நல்ல உதாரணங்கள். உதாரணங்கள் இருந்தும் என்ன? பகுத்தறிவற்றவர்கள் நல்ல உதாரணங்களால் உள்ளொளி பெற்ற சம்பவங்கள் மிகவும் குறைவே. எனினும் அம்பிகாவதியும் ரோமியோவும் வாழ்ந்த காலகட்டங்கள் வேறு. சமுதாயம் பல தளங்களாக இயங்கிய காலங்களில் காதல் தளம் விட்டு தளம் தாவத் தடைகள் இருந்தன.
காதல் சக்தி வாய்ந்த ஒரு உறவாயினும் காதலர்கள் சக்தியற்றவர்களாக இருந்த காலம் அது. இன்று நிலைமையே வேறு. அதுவும் கனடா காதலர் சொர்க்கம். கனடிய சுதந்திரம் குமார் சூசன் காதலை திருமணமாக்கியது. சூசன் பெற்றோர் சாயி பக்தர்கள். மகளின் திருமணத்தை சாயி பக்தர்கள் முன்னிலையில் மிக எளிமையாக முடித்து வைத்தனர். திருமணத்திற்கு குமாரின் பெற்றோர், தமக்கை குடும்பம் ஆகியோரும் அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் எவரும் வரவில்லை. அக்கா கண்மணியும் அத்தான் ஆனந்தனும் வரமாட்டார்கள் என்பது குமாருக்கு தெரிந்த சங்கதிதான். ஆனால் பெற்றோர் எப்படியும் வருவார்கள் என்று கடைசி வரைக்கும் நம்பியிருந்தான். அவர்களும் வரவில்லை. அதனை அவனால் மறக்க முடியாது. குமாரின் பெற்றோர் மகன் மருமகன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு திருமணத்திற்கு வராது நின்று விட்டனர். மற்றும்படி குமாரின் காதலுக்கு அவர்கள் எவ்விதத்திலும் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அல்ல. குமாரின் 6 வயது பெண் குழந்தைக்கு தாய் வழி உறவு வளர்ந்த அளவுக்கு தந்தை வழி உறவு வளரவில்லை. 7 வருடங்கள் குமாருக்கும் பெற்றோர் சகோதரி குடும்பங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இருக்கவில்லை. 2 வாரங்களுக்கு முன் கண்மணியிடம் இருந்து வந்த கடிதம் ஒன்று மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமக்கைக்கு முதல் 2 பெண் குழந்தைகள், 3வது ஆண் குழந்தை. அதன் முதலாண்டு பிறந்த தின வைபவத்திற்கு வருமாறு குமாரையும் குடும்பத்தையும் அழைத்திருக்கின்றாள் தமக்கை. மனமாற்றத்திற்கு காரணம் என்னவாக இருக்கலாம்? அன்று மாலை சூசனின் பெற்றோர் வந்திருந்தனர். பேச்சோடு பேச்சாக கனகாலத்துக்கு பிறகு கண்மணியிடமிருந்து வந்த கடிதம் பற்றியும் அவர்களுக்கு தெரிவித்தான் குமார். போவதா விடுவதா என்று ஆலோசனை கேட்டான். மாமனார் சொன்னார், அவர்களது மனமாற்றத்திற்கு காரணம் ஒன்று இருப்பது போல் தெரிகிறது. நான் பணியாற்றும் கம்பெனியில் கணினி தகவல் சேவையில் இடம் ஒன்று காலியாக இருக்கிறது. விண்ணப்பங்கள் கோரி விளம்பரம் செய்திருந்தோம். ஆனந்தனும் அந்த பதவிக்கு விண்ணப்பித்திருக்கிறார். விண்ணப்பித்ததிலிருந்து அவர் இப்பொழுது வேலையில்லாமல் இருப்பது தெரிகிறது. நியமன குழுவில் நானும் அங்கம் வகிக்கின்றேன். என்றாலும் படிப்பு தகமைகள், அனுபவங்கள், சாதனைகள் என்பன யாருக்கு அதிகம் உள்ளனவோ அவருக்கே நியமனம் வழங்கப்படும். நான் சாயி பக்தன். குறுக்கு வழியில் எதையும் செய்ய விரும்புவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். எல்லாம் அவரவர் கர்மாவின்படி நடைபெறும். நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களுடன் உறவை வளர்ப்பதே நல்லது. உங்களிடம் நிறையவே தன்னம்பிக்கை இருக்கிறது. தன்னம்பிக்கையே ஒருவனின் வலுவான ஆயுதம். இந்த ஆயுதம் இருக்கும் வரை உங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. உங்கள் காதலை பலர் முறியடிக்க முனைந்தனர். வெற்றி பெற்றார்களா? இல்லை. ஏனென்றால் உங்களினதும் சூசனினதும் தன்னம்பிக்கை அவர்களை தோற்கடித்து விட்டது. வெற்றி தோல்வி என்பனவும் வினைப்பயன்கள் தான். உங்கள் தன்னம்பிக்கை கடவுளின் பரிசு. தன்னம்பிக்கை உள்ளவர்கள் எதற்கு அஞ்ச மாட்டார்கள். ஆனால் அஞ்சாமை தலைக்கணமாக மாறலாகாது. நீங்கள் போவதால் உங்களுக்கு எவ்வித தீங்கும் வரப்போவதில்லை. பகைவனுக்கும் அருள்வாய் என்கிறது பகவத்கீதை. நடந்தவை கெட்ட கனவுகள் ஆகட்டும். மனம் நல்லவற்றின் களஞ்சியம். அதில் கெட்ட நினைவுகளுக்கு இடமில்லை. போவதே நல்லது. குமாருக்கு தெளிவு பிறந்தது. அவனை குழப்பிக் கொண்டிருந்த கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு குமார் குடும்பத்துடன் சென்றான். ஸ்காபரோவில் உள்ள ஈஸ்ட்ரவுண்ட் விருந்தகத்து கீழ் மண்டபம் களை கட்டி கொண்டிருந்தது. அலங்காரங்களில் ஆங்கில நாகரிகம் கொழுவில் இருந்தது. சோடனை பலூன்களைப் போலவே எல்லோர் முகங்களும் பூரிப்பால் ஊதியிருந்தன. அழைக்கப்பட்டவர்கள் இன்னமும் வந்து கொண்டிருந்தனர். மண்டப வாயிலில் சூசன் காலடி எடுத்து வைத்ததும் எல்லோர் கவனமும் அவள் பக்கம் திரும்பியது. அவள் அசல் தமிழ் பெண்ணைப் போல சேலை உடுத்து பொட்டு போட்டிருந்ததுதான் காரணம். வெள்ளைக்கார கோலத்தில் அங்கு வந்திருந்த இளந்தமிழ் பெண்கள் பலரின் கண்கள் அகல விரிந்தன. ஆனந்தனின் குற்றமுள்ள மனதை முகம் பூசி மெழுகியது. பண்பாட்டை பற்றி முன்னர் கேள்வி கேட்ட கண்மணியின் கண்கள் கூசி குறுகியன.
வாசலுக்கு வந்து ஆனந்தன் குமாரின் கைகளை குலுக்கி வரவேற்றான். சூசனை பார்த்து ஹாய் சொன்னாள் கண்மணி. வணக்கம் என்று கைகுப்பினாள் சூசன். பக்கத்தில் நின்ற குமாரின் பெற்றோரின் சுருங்கிய சொக்குகள் விரிந்து மலர்ந்தன. சுகமாய் இருக்கிறீர்களா என்று சூசன் அவர்களை தமிழில் கேட்ட பொழுது, மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தை என்ற உணர்வு அவர்களை புல்லரிக்கச் செய்தது. இவ்வளவு அன்பான குரலில் அவர்களை இதுவரை யாரும் கனடாவில் சுகம் விசாரித்தது கிடையாது.